ஐயா ஜாலி, ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. ஐயோ, பழக்க தோஷத்தில் அம்மா வீட்டுக்கு போகிற பாதைக்கு வந்துட்டேனே. சரி, இப்போ என்ன, போய் அம்மாவை பார்த்துட்டு போவோம். அச்சோ, மலர் வர நேரமாச்சே. வந்த உடனே என்ன இருக்குது சாப்பிட வேணும், பசிக்குதுன்னு அலைவா. போய் ஒரு பஜ்ஜியவாது சுட்டு வைப்போம். அட கடவுளே, மலர் தான் இங்கே வரமாட்டால. அவங்க வீட்டுக்கு போயிருப்பா, இங்கே எதுக்கு வரப்போறா? அம்மா, என் புள்ள. அம்மா, என்ன இருக்கு சாப்பிட? மலரு, என்னம்மா புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குற? உங்கள் வீட்டுக்கு போகாமல் இங்கே எதுக்கு வந்த? என்னது உங்கள் வீடா? அப்போ இது யார் வீடு? என்னம்மா, இதுவும் என் வீடு தான். கல்யாணம் ஆயிடுச்சுல, அதனால இனிமேல் அதுதான் உன் வீடு, இது உன் அம்மா வீடு, உன் அண்ணி வீடு, அப்படி சொல்லி பழகு. ஓ, அதுக்காக இத்தனை வருஷம் நான் பிறந்து வளர்ந்த வீடு எனக்கு இல்லைன்னு ஆயிடுமா? சரி சரி, வந்தோடனே சண்டைக்கு நிற்காத, அதுதான் இயற்கை. என்னத்த இயற்கையோ. சரி உட்காரு, டயர்டாக இருக்கிற, நான் போய் உனக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன். உனக்கு ஒன்றும் உடம்பு சரியில்லையே, நல்லா தானே இருக்க? இரு, நான் பார்க்குறேன். காய்ச்சல்லாம் அடிக்கலையே, அப்புறம் என்ன? என்னடி, முதல்ல கையை எடு. அட இருமா, காய்ச்சல் இருக்குதான்னு பார்த்தேன், அது ஒரு குத்தமா? இரு கையை எடுக்கிறேன். காய்ச்சலும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏம்மா எப்படி நடந்துக்கிறேன்? இல்லை, எனக்கு டீ போட்டு எடுத்துகிட்டு வரான்லாம் சொல்கிறியே, எப்பவும் என்னையே தானே போட்டுக்க சொல்லுவேன், உனக்கும் சேர்த்துல போட சொல்லுவேன். நேரம் தாண்டி, புள்ள வீட்டுக்கு வந்திருக்குதே, போட்டு கொடுக்கலான்னு நினச்சேன். நல்லா இருக்கு, அப்போ நீயே போய் போடு. அப்படியே எனக்கும் சேர்த்து ஒரு காப்பியை போட்டு எடுத்துகிட்டு வா, நான் போய் உட்கார்றேன், கால் வலிக்குது. ஐயே, நம்மளே வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டோமோ? ஹி. இல்லை, நீ முதல்ல சொன்ன மாதிரி நீயே காப்பி போட்டு எடுத்துகிட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். அப்படி வா, வலிக்கு. அப்பா, கொஞ்ச நேரத்தில் வேலையை நம்ம தலையில் கட்ட பார்த்துட்டாங்களே, கிரேட் எஸ்கேப். இருந்தாலும் ஆத்தா உடனே ஒத்துக்குச்சு. கல்யாணமானா இப்படியெல்லாம் வேலை செஞ்சு கொடுப்பாங்களோ? இது தெரியாமல் போச்சே. அம்மா. என்ன மலரு? வெறும் டீயை மட்டும் எடுத்துகிட்டு வராமல் இந்த கடிக்க கொறிக்க இது மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வாங்க. கடிக்கிறதுக்கு தெருவில் சொல்லினா இருக்குது, அதை வேணா பிடிச்சிட்டு வந்து விடட்டா? என்ன ஜோக்கா? இல்லை ஜோக்கான்னு கேட்குறேன். இதெல்லாம் பழைய ஜோக்கு. போ எடுத்த கழிப்புன்னு. பஜ்ஜி சொஜ்ஜி அது மாதிரி ஏதாவது போட்டு எடுத்துட்டு வா. அடப்பாடுறா, இதையும் அமைதியாக கேட்டுட்டு போகிறாங்க. வாழ்வு தான் போ. எனக்கு ராஜாவா நான் வாழுறேன், எதுவும் இல்லைனாலும் ஆளுறேன். டக்கிட கூ. என்ன வீடே அமைதியாக இருக்குது? அண்ணன் அண்ணி அப்பா யாரையுமே காணோம். அண்ணி எங்க? அண்ணா எங்க? யாரையுமே காணோம். எல்லாம் தெரிஞ்சதுதான். அண்ணா வேலைக்கு போயிட்டான், அப்பாவும் வேலைக்கு போயிட்டாரு, அண்ணியும் வேலைக்கு போயிட்டாங்க. எல்லாரும் வர நேரம் தான். சரி, அவங்களாம் வரட்டும், இருந்து பார்த்துட்டே போகிறேன். மலரு, அவங்கெல்லாம் வர நேரம் ஆகும். ஒழுங்கா டீ குடிச்சிட்டு கிளம்புற வழியை பாரு. அங்கே உன் வீட்டில் யாரெல்லாம் வந்திருப்பாங்க, உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எனக்காக அங்கே யாருமா வெயிட் பண்ண போகிறா? உனக்கெல்லாம் சொன்னால் புரியாது. இப்போ உன் அண்ணி வருவா, அவள் என்ன பண்ணுறான்னு நீ பாரு. அது மாதிரி நடந்துக்க பழகு. ஏன் அண்ணி அப்படி என்ன பண்ணுவாங்க? பார்க்க தானே போகிற, பாரு. சரி பேசிக்கிட்டே பஜ்ஜை கருவை விட்றாத, நல்லா பதமாக பார்த்து எடுத்துட்டு வா. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சில்ல, நல்லா வக்கனே தின்னுன்னு சொல்லு. நீ தான் அப்படி ஆக்கி போட்டு வக்கனே நாக்கை வளர்த்து விட்ட, நான் என்ன பண்ணட்டும்? தப்பு தான். டூ லேட் மம்மி, டூ லேட். காலங்கடந்து யோசிக்கிறேன். கதை திறக்கிற சத்தம் கேட்குதே, அண்ணி வந்துட்டாங்களோ? அட ஆமாம், அண்ணி தான் வந்துட்டாங்க. அடடே, வாங்க அண்ணி வாங்க. வந்துட்டேன். நீ எப்போ மலர் வந்த? நான் முதல்லையே வந்துட்டேன். அம்மா காஃபி போட போயிருக்காங்க.
உட்காருங்க நீ. இல்ல மலரு, ஆபீஸ்ல இருந்து வந்தோடனே முதல்ல குளிக்கணும், அப்புறம் தான் நான் எந்த வேலையும் பார்ப்பேன். வெயிட் பண்ண, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அட என்னங்க நீங்கள் மண்ணள்ளி போடுற வேலைக்கா போனீங்க? போய் ஜாலியாக ஏசியில் உட்காந்துருக்க வேலை தானே, அப்புறம் என்ன வரப்போகுது? சும்மா உட்காருங்க. மணலி போட போகலதான், ஆனாலும் வெளியே போயிட்டு வந்தேன்ல. எனக்கு வெளியே போயிட்டு வந்தாலே உடம்பு கசகசன்னு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடும். குளிச்சுட்டு வந்தாதான் எனக்கு ஒரு திருப்தி. நீ வெயிட் பண்ண, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓ இதுதான் நம்ம அத்தா சொல்லியிருக்கோமோ? இருக்கும் இருக்கும். சரிங்க நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். ஓகேடா, கோச்சுக்காத, ஒரு 5 நிமிஷம் நான் போயிட்டு வந்துடுறேன். இதில் என்ன இருக்குது? போயிட்டு வாங்க. மலரு, சொல்லுங்க நீ. எங்கள் அண்ணன் லேட்டாக தான் வருவார் எப்பவும், அதனால இருந்து நைட் டின்னர் சாப்பிட்டு போறியா? நானே உனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு தரேன். கேட்க நல்லா தான் இருக்குது, ஆனால் எங்கள் அத்தை என்னை அடிச்சு தொட்டிருமே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அண்ணா வர எப்பவும் 10 மணி ஆகிடும். நான் மட்டும்தான் தனியாக உட்காந்து முட்டு முட்டுன்னு பார்த்துட்டு இருப்பேன். தாத்தாவும் கோயிலுக்கு போகிறேன்னு போய் அங்கே பஜனையெல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் வருவார். நீயும் போய் தனியாக தான் உட்காந்துருக்கணும். அதுக்கு எதுக்கு போய்கிட்டு வெயிட் பண்ண வரேன். சரிங்க நீ. அண்ணி பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு போலையே. ஒரு சில விஷயம் ரொம்ப சீரியஸாக கடைபிடிக்கிறாங்க. நமக்கும் ஒரு அண்ணன் இருக்கிறான், 7 மணிக்கெலாம் வந்துடுவான். அவனையும் பார்த்துட்டு போன மாதிரி இருக்கும். இருப்போம். மா காப்பிமா. வந்துட்டேன். கத்திக்கிட்டே இருப்பா சின்ன பிள்ளை மாதிரி, எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்கறதில்ல. முதல்ல இந்த காப்பியை போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். அம்மா ஒரு காஃபி போட எவ்வளோ நேரமா? வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? எங்கே உன் அண்ணி சவுண்டு கேட்டுச்சு? கிச்சனில் இருந்தாலும் வெளியே யார் வராங்க போகிறாங்கன்னு நல்லா கவனிச்சுட்டு தானே இருப்ப. அப்போ அவங்க சொன்னது உனக்கு கேட்கலையான்னு? கேட்கல மலரு, நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்த சவுண்டு கேட்டுச்சு, ஆனால் என்ன பேசுனீங்கிறது தெரில. எங்கே? குளிச்சுட்டு வரேன்னு போயிருக்காங்க. எங்கே போயிருக்காங்க? குளிச்சுட்டு வர. மா காது கேட்கலையாம்மா? குளிச்சுட்டுமா, குளிச்சுட்டு வரேன்னு போயிருக்காங்க. எனக்கு நல்லா கேட்குது, உன் காதில் நல்லா மறுபடியும் விழுங்கிறதுக்காக தான் அப்படி கேட்டேன். வெளியில் போயிட்டு வந்தோடனே ஒரு மூஞ்சி கை கால் கழுவுனா நீ கழுவுறியா? அங்கே உங்கள் அண்ணியை பாரு, வந்தோடனே குளிச்சுட்டு வரேன்ட்டு போயிருக்கிறா. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். என்ன ஓஹா? இந்தா காப்பியை குடிச்சிட்டு கிளம்புற வழியை பாரு. மா அந்த முட்டை இல்லை, அண்ணியோட அண்ணன் 10 மணிக்கு தான் வருவாராம், அதனால இருந்து நைட்டு டின்னர் முடிச்சுட்டு போகணும் அண்ணி சொன்னாங்க. அண்ணி எல்லாம் தான் சொல்லுவாங்க, உன் வீட்டில் நீ இருக்கிறது இல்லையா? போய் வீட்டில் விளக்கு போத்துற வேலை இல்லையா? மா அதெல்லாம் முடியாது. அண்ணி எனக்கு சிக்கன் ரைஸ் செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க, நான் சாப்பிட்டு தான் போவேன். விளையாட்டுத்தனமாக இருக்காத மலரு. மா உடனே ஆரம்பிக்காதம்மா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். சரி, இனிமேல் இப்படி செய்யக்கூடாது, புரியுதா? அந்த காப்பியை கொடு. ஆமாம் இவ்வளோ நேரத்துக்கு காப்பி மட்டுமா போட்ட? பஜ்ஜி கேட்டேனே எங்கே? தேவைதாண்டி அம்மா, எனக்கு தேவைதான். கட்டிக்கிட்டு இருக்கிறேன்னு இதை முதல்ல கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்தேன் பார்த்தியா? எனக்கு இது தேவைதான். ஹி அப்படி இல்லைம்மா, ரெண்டும் ஒரே டைமில் சாப்பிட்டா தானே நல்லாயிருக்கும். சீக்கிரம் காஃபி ஆடுறதுக்குள்ளே அந்த பஜ்ஜி எடுத்துகிட்டு வா பார்க்கலாம். ஓடு. உன்னை உட்கார வச்சு வேலை செய்கிறேன்ல, எனக்கு இது தேவைதான். வயசு ஃபுல்லாக அம்மா உட்கார வச்சு நீ வேலை செய்யணும். நீங்கள் என்னடானா நீ உட்காந்துக்கிட்டு என்னைய வேலை வாங்கிட்டு இருக்கிற. எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வாரம் அப்படி. ஆரம்பிக்காமல் போம்மா. சரி, இந்த அந்த காப்பியை வாங்கு. அங்கேயே நின்றுட்டு வாங்கினா வந்து கொடுங்க. கொஞ்சம் இடம் கொடுத்தா உடனே தலைமையில ஏறி உட்காந்துக்கணும் நினைப்பியே. அங்கே வச்சுட்டேன், நீயே எடுத்துக்கோ. கொழுப்பு வந்து வாங்கிக்க மாட்டானா, கையில் கொண்டு போய் கொடுக்கணுமா? இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்னு இந்த ஆத்தா இம்பிட்டு கோவப்பட்டுட்டு போகுது. இதுதானே உட்காரு, நான் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னிச்சு. இதுவா போகுது, இதுவா வருது, இதுவா கோவப்படுது. 40 வயசுக்கு மேலே ஆனால் பைத்தியம் முடிச்சிருமோ? யாருக்குடி பைத்தியம்? ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு. இப்போ தான் சில சமயம் உண்மையை பேசுகிற. காப்பியை குடி, நான் போய் பஜ்ஜி எடுத்துகிட்டு வரேன். சரிம்மா, போய் பஜ்ஜி எடுத்துகிட்டு வாம்மா. ஷப்பா, ஒரு டம்ளர் காப்பிக்கும் 2 பஜ்ஜிக்கும் நம்ம உசுரை கொசுராக கேட்குறாங்களே. என்ன இருந்தாலும் அம்மா காஃபி தான் செம. ராணிப்பாட்டி. ஏய் ரோசாபுரி பெண்ணு, என்ன வேணும் உனக்கு? அக்கா, என் பேரு மஞ்சுமா. ஒழுங்கா பேரு சொல்லி கூப்பிடுங்க. பேரை பாரு, மஞ்சுமா. அப்பா, குரங்குமான்னு சொல்ல வந்தேன்டி. சரி, நான் உங்ககிட்ட பேசல. போங்க, உங்க பேச்சக்கா. நீங்க பேட் கேர்ள். வந்தாலே என்ன வம்பிழுத்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு கண்ணாடி போட்ட அக்கா தான் நல்ல அக்கா. கண்ணாடி போட்டாக்காவா? எந்த கண்ணாடி போட்டாக்காடி உனக்கு நல்லாக்கா? புதுசா வந்திருக்காங்கல்ல,
அது சரி, தலைக்கு ரிப்பன் கட்டி விட்டா அவங்க நல்லவங்களா? நான் உனக்கு எத்தனை வாட்டி கட்டி விட்டுருக்கேன். அப்போ நான் கெட்டவளாடி? நீங்க ஒவ்வொரு டைம் ரிப்பனை கட்டி விடும்போது முடிய பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பீங்க, வலிக்கும். ஆனா அந்த அக்கா வலிக்காம பின்னி விட்டாங்க. எனக்கு அந்த அக்கா தான் பிடிக்கும். பிடிக்கும் பிடிக்கும், வா மண்டையில கொட்டுறேன். நான் வரமாட்டேன், போங்க. நான் ராணி பாட்டியை பார்க்க போறேன். ராணி பாட்டி, என்னை சீக்கிரம் காப்பாத்துங்க. யார் உன்னை என்கிட்ட இருந்து காப்பாற்றுவாங்கன்னு பார்க்குறேன். வாடி வா, எப்படியா இருந்தாலும் என்னை கிராஸ் பண்ணி தானே போயாகணும், வா. ஏய் நில்லு நில்லு, நீ என்ன வந்ததுலேருந்து ராணி பாட்டின்னு எங்கள் அம்மாவை ஏலம் விட்டுக்கிட்டு இருக்க? இப்போ என்ன வேணும் உனக்கு? அதுவா, எங்க அம்மா கொஞ்சோண்டு சக்கரை வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதனாலதான். அதுதானே, ஓசில் மங்களம் பாடுறதுக்கு உங்கள் அம்மாவுக்கு சொல்லியே கொடுக்கணும். எங்கடி உங்கள் அம்மா? இந்த வீட்டுக்கு பக்கத்தில் 2 வீடு தள்ளி தானடி கடை இருக்குது, அங்கே போய் வாங்க மாட்டியா? கடைக்கெல்லாம் நான் போனா என்னை ஏமாத்திடுவாங்கன்னு எங்க அம்மா சொன்னாங்க, அதனாலதான் ராணி பாட்டி கிட்ட வாங்கலான்னு வந்தேன். யாரு உன்னை ஏமாற்றுவாங்களா? நீ ஊரில் இருக்கிறவனெல்லாம் ஏமாற்றிட்டு வந்துடுவியே. அது எப்படி உங்கள் ஆத்தாவை உன்னைய எல்லாம் விவரமாக பெற்று விட்டு வச்சிருக்கிறாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, போய் எங்க பாட்டி கிட்ட கேளுங்க. இப்ப நான் ராணி பாட்டி கிட்ட போறேன். ஹாய் குட்டிமா. ஹாய் அக்கா, ஆபீஸ் போயிட்டு வந்துட்டீங்களா? நான் முன்னாடியே வந்துட்டேன். உனக்கு என்ன வேணும்? அது வேற ஒன்றும் இல்லை, ஊசி ஐட்டம் வாங்கிட்டு போக வந்திருக்காங்க மேடம். ஓசியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அக்கா. எங்க அம்மா கொஞ்சோண்டு சக்கரை வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதுவும் உங்க கப்லயே வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஏண்டிம்மா, கப்பு கூட நீ உங்கள் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வர மாட்டியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன், கூப்பிட்டாங்க வந்துட்டேன். விவரம்தான். அப்பாடா, பஜ்ஜியை போட்டாச்சு, கொண்டு போய் கொடுப்போம் அந்த வாயாடிக்கிட்ட. பாட்டி, பாட்டி பச்சை செஞ்சீங்களா? மோப்ப முடிச்சுக்கிட்டே வந்துட்டியா? இல்ல பாட்டி, நான் உங்ககிட்ட சக்கரை வாங்கிட்டு போகத்தான் வந்தேன். அப்படியே அப்படியே பச்சையும் வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன். அறிவு கொழுந்து எம்பிட்டு விவரமாய் இவங்க அத்தை பெற்று போட்டுருக்குறா. எனக்கும் தான் வந்து வாய்ச்சிருக்குதே, 1க்கு 9 மைல் தூரத்துக்கு வாய் அடிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் கருத்தில் ஒன்றும் இல்லை. பாட்டி, எங்க அம்மா சக்கரை கேட்டாங்க, நீங்களா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் எடுத்து கொடுங்க, நான் போய் விளையாடணும். தரேன்டி அம்மா, தரேன். அம்மா, உங்கள் அம்மா கப்பு கொடுத்து அனுப்பலையா? இல்ல பாட்டி. சரி இரு எடுத்து தரேன். இந்த மஞ்சுமா, பார்த்து பத்திரமா எடுத்துட்டு போ, கீழே கொட்டிடாத. திருப்பி கொடுக்கும்போது இதே கப்பில் தான் திருப்பி கொடுக்கணும். டம்ளர் சைஸு குறைஞ்சிச்சு, உன் ரிப்பனை பாட்டி பிடிங்கிக்குவேன், ஓகேவா? வாங்க பாட்டி, உங்களுக்கு ஏற்ப பாரு விளையாட்டு தான். நான் போறேன். நில்லு, பஜ்ஜி சாப்பிட்டே போ. சீக்கிரம் கொடுங்க. முதல்ல இந்த சர்க்கரையை கொண்டு போய் உங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டு வா, இல்லைன்னா போனவன் இன்னும் காணான்னு அடி போட போறா. ஆமா பாட்டி, நான் போய் முதல்ல கொடுத்துட்டு வந்துடுறேன். போ. கீழே கொட்டிடாம போடி, உங்க அம்மா அப்புறம் அடிப்பா. சரி பாட்டி. ஆடாம போடி. நம்மளும் போய் அந்த பஜ்ஜியை கொடுப்போம். என்ன குட்டிமா, சக்கரை வாங்கிட்டியா? எனக்கு தான் 32 பல்லு இருக்கு, டவுட்டு தான் எண்ணிக்கங்கன்னு பல்ல காமிச்சிட்டு வரும்போதே தெரியல. இது என்னடி இவ்வளோ பெரிய கப்பில் கொண்டு போற? எங்கள் வீட்டில் இருக்க மொத்த சக்கரையும் நீயே எடுத்துகிட்டு போயிடுவியா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ராணி பாட்டி தான் கொடுத்தாங்க. என்கிட்ட வம்பெடுத்துக்கிட்டே இருப்பீங்க, நான் போறேன், போங்க. பல்ல மூடிட்டு போடி, நாய் துரத்திட போகுது. அக்கா, நான் அப்புறமே வரேன், நம்ம 2 பேரும் ஜாலியா விளையாடலாம். சரிடா, நீ பார்த்து பத்திரமா சக்கரையை கொண்டு போ, கீழே கொட்டிடாத. சரிக்கா. நீங்க அந்த வாயாடி மலரப்புள்ள கூட சேராதீங்க, அப்புறம் நீங்களே கெட்டு போயிடுவீங்க. அது ஒரு பேட் கேர்ள். கொழுப்பு பத்தியா? ஏய் தென்னமரம், நில்லுடி உன்னைய. நான் போறேன், நான் நிக்க மாட்டேன். வா அடியே நில்லுடி, உன்னை இன்னைக்கு நான் ஓடிடுவேனே. என்ன வளரு சின்ன பொண்ணுகிட்ட போயிட்டு. என்ன வாய் பேசுது பார்த்தீங்களா? வாயாது உன் ஸ்டூடெண்ட்டில் வேற எப்படி இருக்கும்? இந்தா வந்துருச்சுல தாய் கிழவி. அம்மா, நான் எப்போவும் அப்படியெல்லாம் பேசினேன்? நீ எப்போ பேசல? சின்ன பிள்ளையில இருக்கும்போது எவ்வளோ பேருக்கிட்ட வம்பிழுத்துட்டு வருவேன். பின்ன உன் ஸ்டூடெண்ட்டு பின்ன எப்படி இருப்பா? இருந்தாலும் நீ அந்த பிள்ளைக்கு ஓவராக தாம்மா செல்லம் கொடுக்குற.
சின்ன பொண்ணுடி. சரி சரி, இந்த பஜ்ஜி கேட்டே சாப்பிடு. ஐ பஜ்ஜி சூடாக இருக்கா? ம் சூடாக இருக்குது, ஆறத்துக்குள்ளே சாப்பிடு. பூமாரி குளிச்சுட்டு வந்துட்டியாம்மா? ஆமாங்க அத்தை, வந்தோடனே குளிச்சாதான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதான். பரவாயில்லடா, பொண்ணுங்கன்னா அப்படி தான் சுத்தபத்தமாக இருக்கணும். ம் நானும் வித்து வச்சிருக்கிறேனே உன்னை. குளிக்கணும்னா மதியானத்துலேருந்து கத்திக்கிட்டே இருக்கணும். கத்திக்கிட்டே இருந்தால் தான் சாயந்தரம் இல்லைன்னா நைட்டு 8 மணிக்குள்ளே குளிக்க போகும். நான் வாங்கிட்டு வந்தது நான் பெற்றதெல்லாம் அப்படி இருக்குது. இந்த அத்தை ஆரம்பிச்சிருச்சா? அச்சோ, இந்த அத்தை கம்முன்னு இல்லாமல் மலர்கிட்ட போட்டு விட போகிறாங்களே. மலர் என் மேலே கோவப்பட போகுது. பேச்சு மாற்றி விட்டுருவோம். அத்தை, நீங்கள் காஃபி குடிச்சிட்டிங்களா அத்தை? எவ்வளோ விளக்கமாக கேட்குற நீ. இங்கே பாரு, உனக்கு காப்பி போட்டு வந்து கொடுத்து பஜ்ஜி போட்டு வந்து கொடுத்துட்டேன். நீ சாப்பிட்டியாமான்னு ஒரு வார்த்தை வரல வாயில. அப்பா இப்போவே கண்ணை கட்டுதே. என்னடா இது, எந்த பால் போட்டாலும் பயங்கரமாக கோல் ஆகுது. நம்ம வாய மூடிட்டே இருப்போம். பஜ்ஜி சாப்பிடுமா? அடையப்பா, உன் அக்கறையை கண்டு கண்ணு வேர்க்குது. அடப்போம்மா, நீ என்ன பேசினாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு. சரி சரி, பஜ்ஜியை சாப்பிட்டு கிளம்புற வழியை பாரு. அத்தை, அண்ணன் எப்பவும் 10 மணி ஆயிடும் வீட்டுக்கு வர்றதுக்கு. மலர் அங்கே போனால் தனியாக தான் இருக்கும். எதுக்கு அங்கே போயிட்டு இங்கேயே இருக்கட்டுமே? இல்லைடா, வீட்டில் போய் விளக்கு பொருத்தணும். தாத்தா தனியாக இருப்பார்ல. அட ஏங்க அத்தை, தாத்தா 6 மணிக்கு பஜனைக்கு போனாருன்னா அவர் திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கே 9 மணி 9:15 கிட்ட ஆயிடும். அப்புறமேட்டுக்கு அண்ணன் வந்தோடனே சாப்பிட்டு படுப்போம். என்னது, உங்கள் அண்ணன் வந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடுவீங்களா? அப்போ 10:30 மணிக்கு மேலே ஆயிருமே சாப்பிட்றதுக்கு. ஐயையோ, அவ்வளோ நேரம்லாம் என்னால் பசி தாங்க முடியாதே. மலரு, மலரு பிள்ளை, வெள்ளி மலரு, என்னம்மா நீ மைன் வயசு நினச்சி சத்தமாக பேசிட்ட. அப்படியா? அப்படியே தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ உங்களுக்கு பசிதுன்னா நீங்கள் சாப்பிடுங்க. அண்ணனும் சரி தாத்தாவும் சரி அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு பசிக்கும் போது நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ சொன்னியே, இது வார்த்தை, இது டீலு. சரி சரி, நான் பஜ்ஜி சாப்பிட்டு கிளம்புறேன். இருந்துட்டு போகலாமே நீ. ஐயோ, பாதி நேரம் அண்ணிங்கிறீங்க, பாதி நேரம் மலருங்கிறீங்க. ஏதாவது ஒரு முடிவுக்கு டக்குன்னு வாங்க. அது ஒரு ஃப்ளோவில் வந்தது, விடுங்க. அது பாட்டுக்கு ஏதோ ஒன்று வர்றது வரட்டுமே. ரைட்டு, விடுங்க, அது பாட்டுக்கு வர்றது வந்துட்டு போகுது. சரி, நான் சாப்பிட்டு கிளம்புறேன். நான் அங்கே இருந்தானா இந்த தைக்கல் ஏதாவது நொறநாட்டியம் பேசிக்கிட்டே இருக்கும். ஞம் 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 ஞம். பஜ்ஜி சூப்பர்மா. ஐநோ. ஆனாலும் உனக்கு இம்புட்டு தற்பெருமா ஆகாதுமா. போடி போடி. ஓகே பாய், நான் கிளம்புறேன். அண்ணி, நான் போயிட்டு வரேன். சரி மலரே, பார்த்து பத்திரமா போ. ஓகே அம்மா, பாய். பார்த்து போடி, வீட்டுக்கு போனோடனே ஃபோன் பண்ணு. மாப்பிள்ளைக்கு 2 பஜ்ஜி பார்சல் பண்ணி தரேன், எடுத்துகிட்டு போறியா? பொல்லாத பஜ்ஜி. இந்த பஜ்ஜியை சாப்பிட்டு தான் அவருக்கு வயிறு நிறைய போதாக்கும். போம்மா போம்மா, நான் சூப்பராக செஞ்சு கொடுத்துக்குவேன். பாருடா வாய. அப்போ எதுக்குமா என் பஜ்ஜியை சாப்பிட்டேன்? திருப்பி கொடுத்துட்டு போயிருமா? என்ன பண்ணுறது, செஞ்சுட்டேன்னு சாப்பிட்டேன். அவ்வளோ கஷ்டம்லாம் பட வேண்டாம். இனிமே வந்தால் எதுவும் செஞ்சு தர மாட்டேன், கவலைப்படாத. அம்மா, அப்படியெல்லாம் பொசுக்குன்னு ஒரு முடிவுக்கு வராதம்மா. நல்ல அம்மால. சரி ஓகே பாய். ஓடிருடி மலரு, ஓடிரு. இல்லைன்னா ஆத்தா இருக்கிற கண்டிஷனுக்கு மேலே பாஞ்சி பராண்டி விட்டுரும். ஓடிட்டா. அடுத்த வாட்டி வரட்டும், அவளை பேசிக்கிறேன். இவளுக்கு இருக்கிற வாய் கொழுப்புக்கு. விடுங்கத்தா, மலர் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னிச்சு. நானும் சும்மா விளையாட்டுக்கு தான் ஆட்டம் பார்த்துக்கிட்டு இருந்தேம்மா. நீயும் போய் காப்பி குடிச்சிட்டு 2 பஜ்ஜியை சாப்பிடு. நான் அந்த பக்கத்து வீட்டில் சின்ன கூப்பிட்டா போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரிங்கத்தா. சரிங்கத்தா, உங்களுக்கும் போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? எனக்கு வேண்டாம்மா, நான் முதலே குடிச்சிட்டேன். அப்படிங்களாத்தா? சரி சரி. பஜ்ஜி இருக்கு, நீயும் எடுத்துக்கோ. சரிங்கத்தா. உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா, இல்லை வேற ஏதாவது வேலை இருக்கா சொல்லுங்க, நான் செய்யறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் போய் வேலை செஞ்சுட்டு வந்து டயர்டாக இருக்கும், நீ ரெஸ்ட் எடு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கத்தா, எதுவும் வேற இருந்தால் சொல்லுங்க. நான் வேணும் நைட்டு டின்னருக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கட்டுங்களா? அதுக்கு இன்னும் நேரம் இருக்குது. நைட்டு 2 பேரும் சேர்ந்தே செஞ்சுக்கலாம். இப்போ போய் நீ ரெஸ்ட் எடு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சிவா வந்துடுவான். சரிங்கத்தா. பாப்பா, பக்கத்து வீட்டுக்கு போய் கதை பேசலான்னு எல்லாத்துக்கும் போர் அடிக்குது. நமக்கு வெளியே போனவே தோண மாட்டேங்குது. நம்ம டிசைன் அப்படி, அவங்க டிசைன் அப்படி. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இது அங்கே நம்ம வீட்லயே இருந்தா அண்ணா ஆஃபீஸில் இருப்பாரு, தாத்தா கோயிலுக்கு கிளம்பியிருப்பாரு. நம்ம மட்டும் தனியாக மட்டும்னு உட்காந்துருக்கணும்.
இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு ரெஸ்ட் எடுப்போம். நான் கொஞ்ச நாள் போகட்டும், நல்லா இந்த கிச்சன்லாம் பழக்கம் வந்ததுக்கு அப்புறம் செஞ்சுக்கலாம். இப்போ போய் நம்ம காப்பியை குடிப்போம்.